வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து ப்ரொடக்ஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் எலிப்டிகலி போலரைஸ்ட் லைட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா போலரைசேஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். ப்ரொடக்ஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் எலிப்டிகலி போலரைஸ்ட் லைட். ஸோ நமக்கு ஆல்ரெடி லைட்னா என்னன்னு தெரியும், போலரைஸ் லைட்னாலும் என்னன்னு தெரியும். ஸோ இப்போது எலிப்டிகலி போலரைஸ்ட் லைட் பற்றி தான் படிக்க போகிறோம். வாட் இஸ் லைட், வாட் இஸ் போலரைசேஷன்னு கேட்டால், லைட் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம். ஏன் அதை டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் லைட் ப்ரொபகேட் ஆகிற டைரக்ஷன், இது மூணுமே மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். அதனால தான் இது என்னன்னு சொல்லுவோம், லைட் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம். நமக்கு இது நல்லா தெரியும், லைட் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அண்ட் போலரைசேஷன் அப்படின்னா என்னென்னா, லைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் வந்து எப்படி வைப்ரேட் ஆகுது, எந்த டைரக்ஷனில் அதனுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்குது, ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் போலரைசேஷன். ஓகேவா. ஸோ ஜென்ரலாக சன்லேருந்து வர லைட் இல்லாட்டி பல்ப்லேருந்து வர லைட் வந்து அன்போலரைஸ் லைட்டாக இருக்கும். நம்ம நேச்சுரலாக இருக்கிற எல்லா லைட்டுமே அன்போலரைஸ் லைட். அன்போலரைஸ் லைட்னா என்ன அப்படின்னா, அந்த லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வைப்ரேஷன்ஸ், அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் ஒரு ப்ரிஃபர்டான டைரக்ஷனில், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இல்லாமல் எல்லா டைரக்ஷன்லையும் ரேண்டமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ எல்லா டைரக்ஷன்லையுமே இதனுடைய வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் இது எப்போவுமே ஒரு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். என்ன அப்படின்னா, அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட்டுக்கு பர்பண்டிகுலரான டைரக்ஷனில் மட்டும்தான் இது வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து இது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கும். இப்படி ஒரு லைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேஷன்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸ்னாலும் ஆசிலேஷன்ஸ்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ அந்த ஆசிலேஷன்ஸ் ஒரே டைரக்ஷனில் இல்லாமல் எல்லா டைரக்ஷன்லையும் இருக்கிறது, எல்லா பிளேன்லேயும் இருக்கிறது, இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் அல்லது அன்போலரைஸ் லைட்னா என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேட்ஸ் இன் ஆல் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் ரேண்டம்லி, எல்லா டைரக்ஷன்லேயுமே இருக்கும். போலரைஸ் லைட்னா என்ன அப்படின்னா, இப்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலரான டைரக்ஷனில், ஒரு ப்ரிஃபர்ட் டைரக்ஷனில் நம்ம அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வந்துட்டா அந்த லைட்டுக்கு பேர் போலரைஸ் லைட். ஓகே. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கன்ஸ்ட்ரைன் டு அ பர்டிகுலர் பேட்டர்ன், ஒரு பர்டிகுலர் பேட்டர்னுக்கு அதை நம்ம கன்ஸ்ட்ரைன் பண்ணி வைப்போம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் லைட் அண்ட் போலரைசேஷன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் போலரைசேஷனில் நம்ம ஆல்ரெடி லீனியர் போலரைசேஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம், சர்க்குலர் போலரைசேஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம், எலிப்டிக்கல் போலரைசேஷன் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே. அன்போலரைஸ் லைட்னாலும் நமக்கு என்னென்னு தெரியும். சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு நம்ம எலிப்டிக்கல் போலரைசேஷன் பற்றி பார்க்கலாம். லீனியர் போலரைசேஷன்னா என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேட்ஸ் இன் அ சிங்கிள் பிளேன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனுக்கு பேரலாக இருக்கிற ஒரு பிளேனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேஷன்ஸ் வைப்ரேட் ஆகும். ஆனால் இந்த வைப்ரேஷன்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ அந்த லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸ் ஆசிலேஷன்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பிளேனில் இருக்கிற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அப்போது அந்த லைட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர்லி போலரைஸ் லைட்னு சொல்லுவோம், பிளேன் போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஓகே. இப்போது அந்த லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு லைட் இப்போ லீனியர் போலரைஸ் லைட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். எப்படி கன்வெர்ட் பண்ணோம், அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் பிளேனில் இருக்கிற மாதிரி நம்ம அதை மாடிஃபை பண்ணும் பொழுது அது லீனியர்லி போலரைஸ் லைட்டாக ஆகிடுச்சு. இப்போது இந்த லீனியர்லி போலரைஸ் லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிப்பை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது லீனியர்லி போலரைஸ் லைட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சர்க்குலர்லி போலரைஸ் லைட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும் அந்த காம்போனன்ட்ஸ்க்கு இடையில, போலரைஸ்டு காம்போனன்ட்ஸ்க்கு இடையில. போலரைஸ் லைட் காம்போனன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு இடையில 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து இருக்கும். இதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ஆம்ப்ளிடியூட்மே வந்து A இஸ் ஈக்குவல் டு B, ரெண்டு ஆம்ப்ளிடியூட்மே ஈக்குவலாக தான் இருக்கும். எதனுடைய ஆம்ப்ளிடியூட், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட். ஓகேவா. ஸோ இப்போது இந்த சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிப்பை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா சர்க்குலராக இருக்கும், சர்க்கிள் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த சர்க்குலர் போலரைசேஷனை நம்ம ரெண்டு கைண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷன்,
லெஃப்ட் ஹேண்ட் சைட் சர்க்குலர் போலரைசேஷன், ரைட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷன் சொல்லிட்டு 2 கைண்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த சர்க்குலர் போலரைசேஷனை கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே ஓகே. அடுத்தது அன்போலரைஸ் லைட். அன்போலரைஸ் லைட்னா என்னென்னா, ரேண்டம் ரேபிட் சேஞ்ச் இன் போலரைசேஷன் டைரக்ஷன், நோ ப்ரிஃபர்ட் ஓரியன்டேஷன், டிப்பிக்கல் நேச்சுரல் லைட் சோர்ஸ். ஸோ நான் சொன்னது தான் இது. ஓகேவா? நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற எல்லா லைட் சோர்ஸுமே அன்போலரைஸ் லைட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஏன் அன்போலரைஸ் லைட்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆசோலேஷன்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன்ஸ் ஒரு ப்ரிஃபர்ட் டைரக்ஷன்ஸில் இருக்காது. அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அன்போலரைஸ் லைட்னு சொல்கிறோம். ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கும். அடுத்தது எலிப்டிக்கல் போலரைசேஷன். எலிப்டிக்கல் போலரைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய 2 லைட் காம்பனன்ட்ஸும் டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூடில் இருக்கும். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கும். இதில் ஏ அப்படிங்கிறத வந்து செமி மேஜர் ஆக்சிஸ்னு சொல்லுவோம் எலிப்ஸில். பி அப்படிங்கிறத செமி மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மைனர் ஆக்சிஸும் மேஜர் ஆக்சிஸும் ஈக்குவலாக இருக்காது. தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஆம்ப்ளிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்காது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபேஸஸும் ஈக்குவலாக இருக்காது. இப்போது இந்த லைட்டோட எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிப்பை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கும்போது அது எலிப்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுலேருந்து அது எலிப்டிக்கலி போலரைஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டு அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட்ஸ்க்கு இடையில ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, லைட் காம்போனன்ட்ஸ்க்கு இடையில எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் ஆல்சோ அதனுடைய ஆம்ப்ளிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எலிப்டிக்கல் போலரைசேஷன்னா என்ன அப்படின்னு கோர் கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட் ஜென்ரல் ஸ்டேட் ஆஃப் போலரைசேஷன். ஸோ இருக்கிறதுலே ஒரு ஜென்ரல் ஸ்டேட் ஆஃப் போலரைசேஷன்னா என்ன அப்படின்னா, அது எலிப்டிக்கல் போலரைசேஷன் தான். இதனுடைய ஸ்பெஷல் கேஸ் தான் இந்த சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டும் இருந்தாலும் சரி, லீனியர்லி போலரைஸ் லைட்டாக இருந்தாலும் சரி, அது எதனுடைய ஸ்பெஷல் கேஸ்? இந்த எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டினுடைய ஸ்பெஷல் கேஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ மோஸ்ட் ஜென்ரல் கேஸ் எது? எலிப்டிக்கல் போலரைசேஷன். இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, when two perpendicular electric field components have different amplitude, different phase difference அப்படின்னா, அப்போது நம்ம அந்த லைட்டை என்னன்னு சொல்லலாம்? எலிப்டிக்கலி போலரைஸ் லைட் அப்படின்னு சொல்லலாம். 2 பர்பண்டிகுலரான எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட்க்கு இடையில டிஃப்ரெண்ட்டான ஆம்ப்ளிடியூட் இருந்துச்சு, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அப்போது அந்த லைட்டை நம்ம எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். ஸோ கீ பேராமீட்டர்ஸ் ஆஃப் எலிப்ஸ். ஸோ இப்போ எலிப்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு சில பேராமீட்டர் இருக்கும். அதெல்லாம் கேல்குலேட் பண்ணால் தான் இது எலிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன அப்படின்னா எலிப்டிசிட்டி. எலிப்டிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, செமி மைனர் ஆக்சிஸ் டிவைடட் பை செமி மேஜர் ஆக்சிஸ். த ரேஷியோ ஆஃப் செமி மைனர் ஆக்சிஸ் டு த செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எலிப்டிசிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். தட் இஸ் பி பை ஏ. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏ அப்படிங்கிறது செமி மேஜர் ஆக்சிஸ், பி அப்படிங்கிறது செமி மைனர் ஆக்சிஸ். ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஏ அப்படி இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் செமி மேஜர் ஆக்சிஸ் எது, செமி மைனர் ஆக்சிஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் 5 அப்படிங்கிறது ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்னா என்னென்னா, செமி மேஜர் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து, எக்ஸ் டைரக்ஷனை பொறுத்து எந்த அளவுக்கு செமி மேஜர் ஆக்சிஸ் வந்து டில்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஓரியன்டேஷன் ஆங்கிள். ஓகே. ஃபர்ஸ்ட் கேஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி ஆர் 180 டிகிரி. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 2 காம்போனண்ட்டுக்கு இடையில 0 டிகிரியோ 180 டிகிரியோ இருந்துச்சு அப்படின்னா, அப்போது அந்த போலரைசேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த லைட்டுக்கு பேர் என்ன? லீனியர்லி போலரைஸ் லைட், அப்படி இல்லைன்னா பிளேன் போலரைஸ் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட்ஸ்க்கு இடையில ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரி இருக்குது அப்படின்னா, அதனுடைய ஆம்ப்ளிடியூடும் ஈக்குவலாக இருக்குது, 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனண்ட்டுடைய ஆம்ப்ளிடியூடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, அப்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற லைட் வந்து சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு பர்பண்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனண்ட்னாலும் 2 லைட் காம்போனண்ட்னாலும் ஒன்று தான். ஏன்னா அந்த லைட்டுக்குள்ளே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அப்போ லைட் காம்போனண்ட்னு சொன்னாலும் ஒன்று தான், எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனண்ட்னு சொன்னாலும் ஒன்று தான். என்ன ஒரு இடத்துல லைட்டுன்றாங்க, ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனண்ட்டுன்றாங்க, 2 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் லைட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்ன்றாங்க. அப்புறம் பார்த்தா 2 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. லைட்டுக்குள்ளார தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட் இருக்குது. ஸோ தட் லைட்னு சொன்னாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட்ஸினுடைய ஆம்ப்ளிடியூட், 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து சேமாக இருந்துச்சு, அதுக்கு இடையில ஆங்கிள் வந்து தட் இஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90 டிகிரி இருக்குது அப்படின்னா, அப்போது அந்த போலரைசேஷனை சர்க்குலர் போலரைசேஷன்னு சொல்லுவோம்.
மீதி என்ன கேஸாக இருந்தாலும் மீதி என்ன கேஸாக இருக்க முடியும்? ஆங்கிள் வந்து 0 டிகிரி 90 டிகிரி இருக்கக்கூடாது, 180 டிகிரி இருக்கக்கூடாது. இதை தவிர மற்ற எந்த ஆங்கிளாக இருந்தாலும் ஆம்ப்ளிடியூட் வந்து அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைட் வந்து எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 கேஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த கண்டிஷன் கொடுத்தாங்கனாலும் அதை நீங்கள் எலிப்டிக்கல் போலரைசேஷன் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் சர்க்குலருக்கும் எலிப்டிக்கல் போலரைஸ்ட் லைட்டு லீனியர் போலரைஸ் லைட்டுக்கும் சர்க்குலர் போலரைஸ் லைட்டுக்கும். ஸோ மீதி வர எல்லா கண்டிஷன்ஸும் எதுக்கானதாக தான் இருக்கும்? எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டுக்கானதாக தான் இருக்கும். அதனால எலிப்டிக்கலுக்கு நீங்கள் தனியாக ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. லீனியர் போலரைசேஷனுக்கும் சர்க்குலர் போலரைசேஷனுக்குமான கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எலிப்டிக்கல் போலரைசேஷனுக்கு வேறு எது மாற்றி கேட்டாலும் அது கண்டிப்பாக எலிப்டிக்கல் போலரைசேஷனாக தான் இருக்கும்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ எலிப்டிக்கல் போலரைசேஷன் இஸ் த மோஸ்ட் ஜென்ரல் ஃபார்ம். இதுதான் மோஸ்ட் ஜென்ரல் ஃபார்ம். இதிலிருந்து அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸை மாற்றி கொடுக்க நமக்கு என்னென்ன கிடைக்கும்? லீனியர் போலரைசேஷனும் சர்க்குலர் போலரைசேஷனும் கிடைக்கும். அப்போது தீஸ் டூ ஆர் தி ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் எலிப்டிக்கல் போலரைசேஷன். ஓகே, இப்போது இதுக்கு மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். தட் இஸ் வேவ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா EX இஸ் ஈக்குவல் டு EX நாட் காஸ் KZ மைனஸ் ஒமேகா டி. இந்த இடத்துல K அப்படிங்கிறது டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனை மென்ஷன் பண்ணுற வேவ் வெக்டர். K அப்படிங்கிறது வேவ் வெக்டர். இது எதை சொல்லும் அப்படின்னா வேவ் எந்த டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லும், அந்த டைரக்ஷனை சொல்லும். அண்ட் EX நாட் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனண்ட் இருக்கு இல்லைங்களா? அதில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனண்ட்டுடைய மேக்னெட்யூட், தட் இஸ் அதனுடைய ஆம்ப்ளிடியூட் தான் EX நாட். EY நாட் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனண்ட்டில் இன்னொரு காம்பனண்ட்டினுடைய மேக்னெட்யூட், தட் இஸ் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? ஸோ இப்போது அந்த செகண்ட் ஒனுக்கு பாருங்கள், EY இஸ் ஈக்குவல் டு EY நாட் காஸ் KZ மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் டெல்டா போட்டிருக்கோம். இந்த டெல்டா எதுக்கு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன்னோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த செகண்ட் ஒன்னுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, தெர் இஸ் அ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த டெல்டா சிம்பிள் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எலிப்ஸுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா EX டிவைடட் பை EX நாட் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் EY டிவைடட் பை EY நாட் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2EX டிவைடட் பை EX நாட் EY divided by EY நாட் cos delta is equal to sin square delta. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் எலிப்ஸ். எந்த பிளேனில் அப்படின்னா EX EY பிளேனில், சரிங்களா? EX காம்பனண்ட் இருக்கிற பிளேன்லையும் EY காம்பனண்ட் இருக்கிற பிளேன்லையும் எலிப்ஸினுடைய ஈக்குவேஷன் இதுதான். அப்புறம் ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்டோக்ஸ் பேராமீட்டருக்கு வந்து 4 பேராமீட்டர் இருக்குது. S0, S1, S2, S3 4 இருக்குது. அதில் S3 தான் வந்து சர்க்குலரை பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த பேராமீட்டர்ஸை நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெஷரபிள் இன்டென்சிட்டி பேஸ்ட் ஆன் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் போலரைசேஷன் ஸ்டேட். போலரைசேஷன் ஸ்டேட்டை பொறுத்து இன்டென்சிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத இது மெஷர் பண்ணி சொல்லும் ஸ்டோக்ஸ் பேராமீட்டர். ஓகே, இப்போது எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா வேவ் பிளேட் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் மோஸ்ட் காமன் மெத்தட். ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரடியூசஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் டெல்டா பிட்வீன் EX அண்ட் EY. ஸோ EX காம்பனண்ட்க்கும் EY காம்பனண்ட்க்கும் இடையில ஃபேஸ் டிஃப்ரென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. குவார்டர் வேவ் பிளேட் வந்து 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் இல்லைங்களா? வித் டில்டட் நியர் லீனியர் போலரைசேஷன். ஸோ இப்போ குவார்டர் வேவ் பிளேட் கூட கொஞ்சம் டில்ட்டான லீனியர் போலரைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போது நமக்கு என்ன போலரைசேஷன் கிடச்சிரும்? எலிப்டிக்கலி போலரைசேஷன் கிடச்சிரும். குவார்டர் வேவ் பிளேட்டில் லீனியர் போலரைசேஷன் என்னவா கன்வெர்ட் ஆகும்? சர்க்குலர்லி போலரைஸ்டு லைட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுவே கொஞ்சம் டில்ட்டாகி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இதுக்கான ரிட்டர்டேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா காமா இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு NE மைனஸ் N0 இன்ட்டு D டிவைடட் பை லாம்டா. ஸோ NONE அப்படிங்கிறது என்னென்னா ஆர்டினரி லைட்டோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் NO அப்படிங்கிறது. NE அப்படிங்கிறது எலிப்டிக்கல்னு சொல்கிறேன், எக்ஸ்ட்ராடினரி ரே. ஆர்டினரி ரே எக்ஸ்ட்ராடினரி ரேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ராடினரி ரேவுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? இதுதான் ரிட்டார்டேஷனுக்கான ஃபார்முலா. ரிட்டார்டேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அங்கே எவ்வளோ பாத் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு, அந்த சேஞ்சஸை சொல்கிறது தான் ரிட்டார்டேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதன் மூலிமா நம்ம என்ன பண்ணிட்டோம்? எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை கிரியேட் பண்ணிட்டோம். எதை யூஸ் பண்ணி? இந்த வேவ் பிளேட் யூஸ் பண்ணி. என்ன பிளேட் யூஸ் பண்ணாங்க? குவார்டர் வேவ் பிளேட் வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? அடுத்தது இந்த ஆப்ளிக் ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஆப்ளிக் ரிஃப்ளெக்ஷன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டயலெக்ட்ரிக் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலரான ஆங்கிளில் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகும். அப்படி இன்சிடென்ட் ஆகிறப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா? அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுல 2 காம்போனன்ட் இருக்கும், P காம்போனன்ட், S காம்போனன்ட்னு. அது ரெண்டுக்கும் இடையில ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போது ப்ரூஸ்டர் ஆங்கிளில் ஒரு காம்போனன்ட் வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அங்கே ஃபுல்லாக அந்த காம்போனன்ட் டிரான்ஸ்மிட் ஆகிடும். அதுவே அப்போ டிரான்ஸ்மிட் ஆனால் அங்கே லீனியர் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும்.
அதுவே ப்ரூஸ்டர் ஆங்கிளோட மேலே கீழே ஒரு காம்பனன்ட் பிரிஞ்சு போணுச்சு அப்படின்னா அப்போது அங்கே எலிப்டிக்கல் போலரைசேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆப்ளிக் ரிஃப்ளெக்ஷனில் நடக்கக்கூடியது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு மெத்தட் டு ப்ரொடியூஸ் எலிப்டிக்கலி போலரைஸ் லைட். ஸோ இது எங்கே இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்னா, ஃப்ரெனல்ஸ் ரூம் லாஸ்ட் டைம் கூட நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட் கிளாஸில் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல கூட இந்த ஃப்ரெனல்ஸ் ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது யூஸ் பண்ணுற பிரின்சிபல் என்ன? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்தால் 45 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே 2 நடந்தால் 90 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லைங்களா? ஸோ 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருந்தால் அது என்ன பிளேட் வந்து அந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டை கொடுக்கும்? குவார்டர் வேவ் பிளேட் வந்து அந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டை கொடுக்கும். ஸோ அதுலேருந்து திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லீனியர் போலரைசேஷனை கொஞ்சம் டில்ட் பண்ணி எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பைஃப்ரிஞ்சன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை கிரியேட் பண்ணலாம். பைஃப்ரிஞ்சன் மெட்டீரியலுடைய நேச்சர் என்ன? அன்போலரைஸ் லைட் அதுக்குள்ளே கொடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆனைசோட்ரோபி நேச்சர்னால 2 ரேவாக ரீஃப்ராக்ட் ஆகும். ஒன்று ஆர்டினரி ரே, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராடினரி ரே. இந்த 2 ரேக்கும் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு இடையில வந்து ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லீனியர்லி போலரைஸ் லைட்டை எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டாக மாற்றிடலாம். எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதே அந்த கிறிஸ்டலோட திக்னஸ் தான். ஸோ கிறிஸ்டலோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருந்தால் நம்ம எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த திக்னஸை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 0 டிகிரி, பை 180 டிகிரி, தட் இஸ் பை 180 டிகிரி அண்ட் 90 டிகிரி தான் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அது இருந்துச்சுன்னா 0 பை இருந்துச்சு அப்படின்னா அங்கே பிளெயின் போலரைஸ் லைட் ஜென்ரேட் ஆகிடும். 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே சர்க்குலர்லி போலரைஸ் லைட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆங்கிளை தவிர வேறு மற்ற ஆங்கிளில் இருக்கிற மாதிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸை நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்படி க்ரியேட் பண்ணும்போது நமக்கு எலிப்டிக்கலி போலரைஸ் லைட் வந்து கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் டு ப்ரொடியூஸ் எலிப்டிக்கலி போலரைஸ் லைட். குவார்டர் வேவ் பிளேட், ஆப்ளிக் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணுற இந்த ஃப்ரெனல்ஸ் ரூம் அண்ட் பைஃப்ரிஞ்சன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது இந்த வேவ் பிளேட்ஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஹாஃப் வேவ் பிளேட்லேயும் நம்ம இந்த எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஹாஃப் வேவ் பிளேட்டோட ரிட்டார்டேஷன் வேல்யூ என்ன அப்படின்னா λ/2, தட் இஸ் அதனுடைய பாத் டிஃப்ரென்ஸ் வந்து λ/2 இருக்கும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அந்த சேஞ்சஸ் சொல்கிறது அந்த ரிட்டார்டேஷன் அப்படிங்கிற வேர்ட். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஹாஃப் வேவ் பிளேட் லீனியர்லி போலரைஸ் லைட்டினுடைய பிளேனை வந்து ரொட்டேட் பண்ணுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, கன்வெர்ட் பண்ணும். என்னத்தை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, சர்க்குலர் போலரைசேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஆனால் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எலிப்டிக்கல் ஃப்ரம் லீனியர்லேருந்து எலிப்டிக்கல் போலரைசேஷனை வந்து இது என்ன பண்ணாது? இந்த ஹாஃப் வேவ் பிளேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ நம்ம எதுக்கு தான் போகணும்? குவார்டர் வேவ் பிளேட்டுக்கு தான் போகணும். அப்போது நம்மளுடைய ரிட்டார்டேஷன் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்? λ/4 இருக்கணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 90 டிகிரி இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? லீனியர் போலரைஸ் லைட்டை சர்க்குலராக மாற்ற முடியும். அண்ட் லீனியரை வந்து மற்ற ஆங்கிளுக்கு நம்ம லீனியர்லி போலரைஸ் லைட்டை மற்ற ஆங்கிளில் படுற மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் ஆக வச்சோம், இன்சிடென்ட் ஆக வச்சோம் அப்படின்னா நமக்கு எலிப்டிக்கலி போலரைஸ் லைட் வந்து கிடச்சிரும். அப்போது ஹாஃப் வேவ் பிளேட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுமா இல்லை எலிப்டிக்கலி போலரைஸ் லைட் அப்படின்னு கேட்டால் நோ தான் ஆன்சர். ஓகே, டஸ் நாட் ப்ரொடியூஸ் எலிப்டிக்கலி போலரைஸ் லைட். ஓகே, ஸோ அப்போ ஹாஃப் வேவ் பிளேட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது இந்த மெத்தட் யூஸ் ஆகுமா? ஹாஃப் வேவ் பிளேட்டை யூஸ் பண்ணி நம்மளால் லீனியர்லி போலரைஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போது எந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்? குவார்டர் வேவ் பிளேட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சரி. ஓகே, இப்போது இது நம்ம என்ன பண்ணுறோம்? லீனியர்லி போலரைஸ் லைட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்சிடென்ட் ஆக வச்சு அதை வந்து எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டாக மாற்றிடும். எந்த ஆங்கிளெலாம் இன்சிடென்ட் ஆகக்கூடாது? 0 டிகிரி, பை 180 டிகிரி அண்ட் 90 டிகிரியில் இன்சிடென்ட் ஆகக்கூடாது. அப்படி இன்சிடென்ட் ஆனால் அது பிளெயின் போலரைஸ் லைட்டாவோ இல்லை சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டாவோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ தட் அந்த ஆங்கிள் வந்து மற்ற எந்த ஆங்கிளில் நம்ம லீனியர்லி போலரைஸ் லைட்டை இந்த குவார்டர் வேவ் பிளேட் மேலே இன்சிடென்ட் ஆக வச்சாலும் நமக்கு எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டு தான் கிடைக்கும். ஓகே, ஸோ யூஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் எலிப்டிக்கல் போலரைசேஷன் ஜென்ரேட்டர்ஸ். எல்லா எலிப்டிக்கல் போலரைசேஷன் ஜென்ரேட்டர்ஸ்லையும் இந்த குவார்டர் வேவ் பிளேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஜென்ரல் வேவ் பிளேட் ப்ரொடியூசர்ஸ் ஆர்பிட்ரரி ரிட்டார்டேஷன். ஸோ ஜென்ரலாகவே ஒரு வேவ் பிளேட் இருக்குது, குவார்டர் வேவ் பிளேட் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ரிட்டார்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பாத் டிஃப்ரென்ஸ் λ/4 இருக்கும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஸோ எனி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேன் ஜென்ரேட் எலிப்டிக்கல் அவுட்புட் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே,
ஸோ ஆல்ரெடி நம்ம குவார்டர் வேவ் பிளேட் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 0 டிகிரி இருந்தால் எவ்வளோ இன்புட் ஆங்கிள் வந்து 0 டிகிரி இருந்துச்சுன்னா அங்கே என்ன அவுட்புட் கிடைக்கும், எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா லீனியர்லி போலரைஸ்ட் லைட்டாக கிடைக்கும். 45 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நமக்கு என்ன கிடைக்கும், சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட் வந்து கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிளை பொறுத்து குவார்டர் வேவ் பிளேட்டில் நமக்கு அவுட்புட் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 0 டிகிரி 90 டிகிரியை தவிர 180 டிகிரி 45 டிகிரியை தவிர மற்ற ஆங்கிளில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது இந்த குவார்டர் வேவ் பிளேட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டை ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போது ப்ரொடெக்ஷனுக்கு வேறு என்னென்ன டிவைஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெனல்ஸ் ரூம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அது ஒரு தடவை மறுபடியும் கொடுத்துருக்கேன். அப்புறம் பேபினெட் கம்பன்சேட்டர் யூஸ் பண்ணலாம், லிக்விட் கிறிஸ்டல் ரிட்டார்டேட்டர் யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் மாடுலேட்டர்ஸ் அண்ட் போக்கல் செல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டை ஜென்ரேட் பண்ணலாம். எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டை எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு சேலஞ்ச் தான். ஓகேவா. ஃபோட்டோ டிடெக்டர் மெஷர்ஸ் இன்டென்சிட்டி ஒன்லி. எல்லா ஃபோட்டோ டிடெக்டர்ஸும் இன்டென்சிட்டி மட்டும்தான் மெஷர் பண்ணுது, நாட் ஃபேஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ஸ் டைரக்ட்லி. ஸோ எந்த ஒரு ஃபோட்டோ டிடெக்டாருமே இன்டென்சிட்டியை தவிர ஃபேஸையோ இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதை வந்து மெஷர் பண்ணுறது கிடையாது டைரெக்டாக. மஸ்ட் கன்வெர்ட் போலரைசேஷன் இன்ஃபர்மேஷன் இன்டூ மெஷரபிள் இன்டென்சிட்டி டிஃப்ரென்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இதை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த போலரைசேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்டென்சிட்டி இன்ஃபர்மேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா தான் ஃபோட்டோ டிடெக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டென்சிட்டியை காமிக்கும். அதை வச்சு நம்ம எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டாக இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா இந்த போலரைசேஷன் இன்ஃபர்மேஷனை இன்டென்சிட்டியாக மாற்றுறதுக்கு. ஃபஸ்ட்டு அனலைசர் ப்ளஸ் காம்பன்சேட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பன்சேட்டரை இன்சர்ட் பண்ணுறோம். எதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அனலைசர் இருக்குது இல்லைங்களா, இந்த அனலைசருக்கு முன்னாடி இந்த காம்பன்சேட்டரை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அந்த காம்பன்சேட்டர் என்னவா இருக்கலாம் அப்படின்னா குவார்டர் வேவ் பிளேட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா டு கன்வெர்ட் எலிப்டிக்கல் இன்டூ லீனியராக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டிடெக்டர் வந்து லீனியர் லைட்டாக நம்ம மாற்றி கொடுத்தா மட்டும்தான் கரெக்டான இன்டென்சிட்டி வந்து காமிக்கும். அப்படின்னா நம்ம ஈஸியாக டிடெக்ட் பண்ணிக்கலாம். 2 மேக்ஸிமாவோ 2 எக்ஸ்டென்ஷனோ இருந்தால் அது லீனியர்லி போலரைஸ் லைட், பிளேன் போலரைஸ் லைட்னு சொல்லிட்டு நம்மளே மெஷர் பண்ணிக்கலாம். அதனால் இந்த காம்பன்சேட்டரில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த அனலைசருக்கு இன்புட் கொடுக்கும் பொழுது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்கணும், எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை லீனியர்லி போலரைஸ் லைட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைசரை ரொட்டேட் பண்ணணும். அனலைசர்னாலும் போலரைசர்னாலும் ஒன்று தான். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா. ரொட்டேட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி 0 ஆகிற அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன லைட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். லீனியர் லைட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோமா. ஸோ அதை திருப்பி கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அது எலிப்டிக்கலி போலரைஸ்டா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓரியன்டேஷன் கிவ்ஸ் த எலிப்சிட்டி ஆங்கிள், ஓரியன்டேஷன் கிவ்ஸ் த எலிப்டிசிட்டி ஆங்கிள் அண்ட் டில்ட் ஆங்கிள். ஸோ இதை வச்சு அது எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டாக இல்லையான்றதை நம்ம டிடெக்ட் பண்ணி சொல்லிடலாம். அப்புறம் நான் எலிப்சோமெட்ரி. இந்த மெத்தடில் அட்ஜஸ்ட் போலரைசர் ப்ளஸ் காம்பன்சேட்டர் ஆங்கிள் அன்டில் த அவுட்புட் இன்டென்சிட்டி வந்து 0. ஸோ மேலே மெத்தடில் என்ன நடந்துச்சோ அதே தான். அது நம்ம என்ன பண்ணோம், இன்டென்சிட்டி வந்து 0 ஆகிற அளவுக்கு அதை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருந்தோம், ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த அனலைசரை இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போலரைசரையும் காம்பன்சேட்டர் ஆங்கிளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா அவுட்புட் வந்து 0வாக கிடைக்கிற வரைக்கும், அவுட்புட் இன்டென்சிட்டி வந்து 0வாக கிடைக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ இப்படி நம்ம பண்ணி என்ன பண்ணலாம், எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டாக இல்லையா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட் மெத்தட் ஒன்று இருக்குது, டிவிஷன் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் அண்ட் வேவ் ஃப்ரண்ட். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க சும்மா. ஓகே, இப்போ ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் நமக்கு தெரியும். 4 பேராமீட்டர் இருக்குது. S0, S1, S2, S3 அப்படின்னு 4 இருக்குன்னு தெரியும். அதில் வந்து S0 வந்து டோட்டல் இன்டென்சிட்டியை வந்து எவ்வளோன்றதை சொல்லும். S1 வந்து லீனியரில் ஹாரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலுக்கும் என்ன குவான்டிட்டி வரும் அப்படின்றத பற்றி பேசும். அண்ட் லீனியர் வந்து +or-45 இருந்துச்சு அப்படின்னா அங்கே எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்குன்றதை S2 வந்து சொல்லும். அண்ட் சர்க்குலர் போலரைஸ் லைட்டை பற்றி சொல்கிறது இந்த S3 இல்லைங்களா. ஸோ அந்த டிகிரி ஆஃப் போலரைசேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த S3 காம்போனன்ட் அண்ட் S0 வேலை. ஸோ இப்போ டிகிரி ஆஃப் போலரைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா √(S1² + S2² + S3² டிவைடட் பை S0 போட்டோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் த டிகிரி ஆஃப் போலரைசேஷன். ஸோ இந்த டிகிரி ஆஃப் போலரைசேஷன் 1 வந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லி போலரைஸ்ட். டிகிரி ஆஃப் போலரைசேஷன் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா அது அன்போலரைஸ்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ப்ரொசீஜர்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. என்ன ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஸ்டோக்ஸ் பேராமீட்டர்ஸ் ஆர் ரியல் அண்ட் மெஷரபிள் குவான்டிட்டிஸ், நோ கோஹரன்ஸ் ரெக்வயர்ட்.
ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலான்றத உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் இதனுடைய அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, எலிப்சோமெட்ரியில் இருக்குது, செமிகண்டக்டர் லேபில் இருக்குது, பயோமெடிக்கல் இமேஜிங், சர்க்குலர் டைகோரிசம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இருக்குது, அண்ட் ஆப்டிக்கல் கம்யூனிகேட்டர், எல்சிடி டெக்னாலஜி எல்லாத்துலேயும் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம கம்பல்சரியாக படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஸோ ஃபார் நம்ம இந்த எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி டிடெக்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், 90 டிகிரி, 45 டிகிரி அண்ட் 0 டிகிரி, 180 டிகிரி ஆங்கிளை தவிர மீதி இருக்கிற எல்லா ஆங்கிள்லையும் என்ன தான் ப்ரொடியூஸ் ஆகும், எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 4 டைப்பை தவிர மீதி எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அங்கே எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட் தான் கிரியேட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் இந்த ஏ அண்ட் பி ஆம்பிளிடியூடோட வேல்யூ வந்து சேமாக இருக்கக்கூடாது. அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட் ஆகிடும். ஸோ சேமாக இல்லை அப்படின்னா நமக்கு எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட் வந்து கிடைக்கும். ஸோ இது எப்படியெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து குவார்டர் வேவ் பிளேட் தான். அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெனல் ரூம்ஸ் வச்சும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம், பைஃப்ரிஞ்சட் மெட்டீரியல் வச்சும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஆப்ளிக் ரிஃப்ளெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா அந்த குவார்டர் வேவ் பிளேட் தான். ஹாஃப் வேவ் பிளேட் யூஸ் பண்ணி இந்த எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ இவ்வளோ தான் இதில் நம்ம படித்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகே. அண்ட் அனலைசர் வந்து யூஸ் பண்ணும்போது காம்பன்சேட்டரும் சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். அனலைசரை ரொட்டேட் பண்ணி தான் 0 எக்ஸ்டென்ஷன் இருக்கிற மாதிரி, இன்டென்சிட்டி வந்து 0 ஆகிற மாதிரி நம்ம இந்த அனலைசர் ரொட்டேட் பண்ணி எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டை வந்து டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். when quadr wave plate is placed with its fast axis at 45 degree to instant linearly polarized beam, output என்னவா இருக்கும், what is the output அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது குவார்டர் வேவ் பிளேட்டில் 45 டிகிரி ஆங்கிளில் லீனியர்லி போலரைஸ்ட் லைட் வந்து இன்ஸ்டன்ட் ஆகும்போது அவுட்புட் என்னவா இருக்கும், 45 டிகிரியில் குவார்டர் வேவ் பிளேட்டில் இன்ஸ்டன்ட் ஆங்கிள் வந்து இன்ஸ்டன்ட்லி லீனியர்லி போலரைஸ்ட் லைட் வந்து இன்ஸ்டன்ட் ஆனிச்சு அப்படின்னாலே அங்கே நமக்கு என்ன தான் கிடைக்கும், சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட் தான் கிடைக்கும் இல்லைங்களா. ஓகே. ஸோ இப்போது சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட்டை நம்ம லீனியராக மாற்றணும் அப்படின்னா குவார்டர் வேவ் பிளேட்டில் என்ன பண்ணுவோம், எந்த ஆங்கிளில் வேணாலும் அது இன்ஸ்டன்ட் ஆகலாம். இது எப்படி இந்த சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட் லீனியர்லி போலரைஸ்ட் லைட்டாக மாறும் அப்படின்னா இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் திருப்பியும் குவார்டர் வேவ் பிளேட்டில் படும் பொழுது. ஸோ தட் நமக்கு மறுபடியும் என்ன லைட் ப்ரொடியூஸ் ஆயிரும், லீனியர்லி போலரைஸ்ட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். ஸோ இதை நம்ம குவார்டர் வேவ் பிளேட்லேயே பார்த்தோம். செகண்ட் கொஷின், த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்டிக்கல் போலரைசேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெடியூசஸ் டு சர்க்குலர் போலரைசேஷன் எப்போ. ஸோ எப்போ எலிப்டிக்கல் போலரைசேஷன் சர்க்குலர் போலரைசேஷனாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ மாறும், சர்க்குலர் போலரைசேஷனுக்கான கண்டிஷன் என்ன, 2 ஆம்ப்ளிடியூடும் ஈக்குவலாக இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பவுண்டோடைய 2 ஆம்ப்ளிடியூடும் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற ஆப்ஷன் பார்க்கும் பொழுது நமக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. 0 டிகிரி அப்படின்னா அது என்ன லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், பிளெயின் போலரைஸ்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா. ஸோ அப்போது ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் இன்னொரு டவுட் வரும், லீனியர்லி போலரைஸ்ட் லைட்டாக இருக்கும் பொழுது ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னவா வேணாலும் இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம், அன்ஈக்குவலாக இருக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 0 டிகிரி 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், லீனியர்லி போலரைஸ்ட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தேர்ட் கொஷின், which optical device uses 2 total internal reflections to produce a net 90 degree phase shift working achromatically over a broad wavelength range. ஸோ எந்த ஆப்டிக்கல் டிவைஸ் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் மெத்தட்லேயே ஒரே ஒரு மெத்தடில் மட்டும்தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா ஃப்ரெனல்ஸ் ரூம் இல்லைங்களா. ஸோ ஃப்ரெனல்ஸ் ரூம்பினுடைய பிரின்சிபலே என்னது, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ இந்த ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தடில் தான் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான லைட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்குவோம். சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட் அப்படின்னா ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட் இருக்கணும், எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட் அப்படின்னா அன்ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட் இருக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். இப்போ எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஃபோர்த் கொஷின், on the point charge sphere
which location corresponds to all state of linear polarization. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கேர் ஸ்பியர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எந்த லொக்கேஷன் வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு ஆல் ஸ்டேட் ஆஃப் லீனியர் போலரைசேஷன். ஸோ லீனியர் போலரைசேஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக எந்த லொக்கேஷன் இருக்குது இந்த ஸ்பியரில் அப்படின்னு கேட்குறாங்க, பாயிண்ட் கேர் ஸ்பியரில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்பியர் பற்றி நம்ம பார்க்கவே இல்லைங்களா? ஸோ ஆனால் இது வந்து லீனியர் போலரைசேஷனில் ஒரு முக்கியமான ஒரு கொஷினாக இருக்குது. அதனால இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த கொஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். த ஈக்குவேட்டர், ஓகேவா? ஈக்குவேட்டர் தான் எப்போவுமே லீனியர்லி போலரைசேஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கும். எந்த ஸ்பியரில் அப்படின்னா பாயிண்ட் கேர் ஸ்பியரில். ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. Fifth question, the Stokes parameter S3 is defined as the difference between intensities of which two polarization components. So S3 எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக, எதை டிஃபைன் பண்ணுறதுக்காக S3 பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டோக்ஸ் பேராமீட்டரில் லாஸ்ட் ஒன் தான் S3 இல்லைங்களா? அதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, செரில் மீடியம் வந்து 2 கைண்ட் ஆஃப் சர்க்குலர்லி போலரைஸ்டு லைட்டையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்சர்வ் பண்ணும். அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஓடி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்டென்சிட்டிஸ் ஆஃப் விச் டூ போலரைசேஷன் காம்போனன்ட். ஸோ S3 அப்படின்னாலே இது சர்க்குலர் போலரைசேஷன் தான். அப்போ ரைட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷனுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷனுக்கும் இடையில இருக்க இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் தான், இன்டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் தான் இந்த S3 பேராமீட்டர் டிஃபைன் பண்ணுது. ஓகே, அப்போ ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்டென்சிட்டிஸ் ஆஃப் விச் டூ போலரைசேஷன் காம்போனன்ட்ஸ்னு கேட்டால் ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷன் அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபார் நம்ம இந்த போலரைஸ் லைட்டோடைய ப்ரொடக்ஷன் அண்ட் ரிடக்ஷன் வந்து பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பிளெயின் போலரைஸ் லைட் பார்த்தோம், சர்க்குலர்லி போலரைஸ் லைட் பார்த்தோம், இப்போ லீனியர்லி போலரைஸ் லைட்டும் பார்த்துட்டோம். ஸோ இதில் பிளெயின் போலரைஸ், சர்க்குலர்லி போலரைஸ் லைட் தான் அடிக்கடி கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் எலிப்டிக்கல் போலரைஸ் லைட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மற்ற எல்லா மெத்தடும் நீங்கள் படிச்சிட்டிங்க, 2 மெத்தடும் படிச்சிட்டிங்கன்னா இந்த மெத்தட் படிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாகவே இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் என்னென்னலாம் படித்தோமோ அதே தான் இதுலேயும் வரும். குவார்டர் வேவ் பிளேட் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதில் யூஸ் ஆகிறது எல்லாமே குவார்டர் வேவ் பிளேட் தான். டபுள் ரிஃப்ராக்ஷன் பற்றி படிச்சிருப்போம். ஸோ இங்கே நமக்கு டபுள் ரிஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ முன்னாடி நம்ம படிச்சுட்டு வந்ததுனுடைய ஒரு கன்சாலிடேஷன் தான் இந்த கிளாஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற அந்த 2 கிளாஸஸும் நீங்கள் பார்த்துருக்கணும். என்ன கிளாஸஸ்? 4 கிளாஸஸ் பார்த்துருக்கணும் ஆக்சுவலி. அந்த டபுள் ரிஃப்ராக்ஷன் கிளாஸும் பார்த்துருக்கணும், அண்ட் குவார்டர் வேவ் பிளேட் கிளாஸும் பார்த்துருக்கணும், அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிடக்ஷன் ஆஃப் லீனியர்லி போலரைஸ் லைட் அண்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட். இந்த 4 கிளாஸஸும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எடுத்தோடனே நீங்கள் இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 கிளாஸையும் தரவாக பார்த்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இது வந்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஆப்டிக்கல் ரொட்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.